ஹலோ வணக்கம் நண்பர்களே. நாம் பார்த்து கொண்டிருப்பது கேரட் தோட்டத்துக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது பதிவை நம்ம பார்க்க போகிறோம். 200 லிட்டர் ட்ரம்மில் நம்ம 150 லிட்டருக்கு நம்ம மருந்து கலக்கியிருக்கோம். பாருங்கள், ஸ்ப்ரே பம்பு இருக்குது ரெட் கலரில். அது எல்லாமே வாட்டர் பக்கெட் மூலமாக எடுத்து மருந்து கலக்கிறது எல்லாமே நிரப்புறோம் பாருங்கள். மூடி கீழே விழுந்துருச்சு, எடுத்துகிட்ருக்கோம். வாட்டர் பக்கெட் மூலமாக எடுத்து ஃபுல்லாக நிரப்பி முடிஞ்சதுமே நம்ம ட்ரம் மேலே அதை எடுத்து வச்சுட்டு நம்ம தோல் பட்டை மூலமாக அது பெல்ட் லாக்கிங் இருக்குது. அந்த பெல்ட் லாக் மூலமாக அந்த பம்பில் ஹோல் இருக்குது. அதில் லாக் பண்ணிட்டு நம்ம கீழே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கல அது கீழே விழாது. உடனே நம்ம அதை மாட்டிக்கிட்டு எடுத்துட்டு பாருங்கள், நிரம்பிடுச்சு. நல்லா ஃபுல்லாக நுர மாதிரி இது வந்துருச்சு. அந்த கேஸ் அதை எடுத்துட்டு இருக்கிறாரு. மூடி லாக் பண்ணுறோம். மூடி லாக் பண்ணியாச்சு. பாருங்க, அது மேலே கைப்பிடி இருக்கு, கீழே ஒரு கை வச்சு நம்ம மேலே தூக்கி மாட்டிட்டோம். மாட்டினதுக்கு அப்புறமா தோல் கோட்டையில் அது ஒரு பக்கம் ஒன் சைடு மாட்டிட்டோம், இன்னொரு சைடு மாட்டிட்டோம். மாட்டிட்டு மருந்து பம்ப் நம்ம கீழே எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்க, அது நாசில் மருந்து அவுட்லெட் வெளியே வர்றதற்கான வழி. இது ஸ்டீல் பைப் மாதிரி லென்த்தாக இருக்கு. தோட்டத்தில் மருந்து அடிக்கிறோம். களை மருந்து இல்லை, டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் மருந்து. மெதுவாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம அடிக்கடி அது டெவலப்மெண்ட்டுக்காக மருந்து கொடுக்கணும். பூச்சிகள் தாக்காமல் இருக்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுக்கு. அப்போ தான் கிழங்கு இது எல்லாமே நல்லா வரும். மேலே இருக்கிற இது அடிச்சுட்டு இருக்கிறோம் பாருங்க, லேசாக அப்படியே மேலாக்க லைனாக அப்படியே இந்த கால்வாய் மாதிரி இருக்கும். அதில் 2 இருப்பகமும் நம்ம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவாங்களா? அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம் பாருங்க. செடி எல்லாமே பச்சை பச்சைன்னு தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நோய்கள் எதுவும் தாக்காமல் இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம மருந்து ஸ்ப்ரே கொடுக்குறோம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. வெயில் அதிகமாக இருக்கும், அதில் பூச்சிகள் தாக்கம் அதிகமாக இருக்கும். நம்ம பார்க்குறது முன்னாலே கொஞ்சம் இதுன்றது முன்னாலே இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். ஒரு லைன் லாஸ்ட் வர அடித்தாச்சு. திரும்ப நம்ம ரிட்டர்ன் அடிச்சுட்டு இருக்கிறோம் பாருங்கள். ரிட்டர்ன் இன்னொரு லைன் கம்ப்ளீட் முடிஞ்சதுமே இன்னொரு லைன் அப்படியே கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். நிறைய அடிக்க வேண்டியது இருக்குது. அதனால் கரெக்டான கோட்டிங் ஸ்ப்ரே நாசில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம வேகமாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். இல்லைனா மருந்து பத்தாமல் வந்துடும்.